ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவே ஈடு இல்லாத விளையாட பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்களை அவரை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜீவ பாதையில் எழுப்புதல் ஒளிக்கு சார்பாக உங்களை அன்போடு நான் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வரல, வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் நிறைவு செய்கிறேன், கடந்து சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாய் ஆண்டவரை நம்பி வருகிறவர்களை ஏசப்பா ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஏசப்பாவை நம்பி வருகிறவர்களை ஏசப்பா ஒரு நாள் கூட கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான பாடல். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கண்ணீர்கள் யாவையும் மாற்றிடுவார், கவலைகள் யாவையும் நீக்கிடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். அற்புதம் உனக்கு செய்திடுவார், அதிசயமாய் உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். மனிதரின் அன்பு மாறிவிடும், மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருபோதும் மறவாத இயேசு உண்டு, நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே, சிலுவையின் நிழலில் ஆறுதலே, சிலுவையின் நிழலில் அடைக்கலமே.
கலங்காதே நீ கலங்காதே, அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. நம்ம அப்பா சொல்றாங்க, மகனே மகளே நீ கலங்காதே. அல்லேலூயா. மகனே மகளே நீ கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து பலத்த காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு அன்பு தெய்வம். அவர் சொல்லுகிறார், உங்களை என்னை இந்த உலகத்தில் யாராலும் தேற்ற முடியாத ஒரு வார்த்தை யாரிடத்தில் உண்டு? இயேசுவின் இடத்தில் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அடைக்கலம் எங்கு கிடைக்கும் என்று சொன்னால் சிலுவையின் நிழலில் உண்டு. அல்லேலூயா. சிலுவை அண்டை வருகிற பொழுது, சிலுவையின் நிழலிலே வருகிற பொழுது ஒரு மனிதனுக்கு அடைக்கலம் கிடைக்கிறது, ஒரு மனிதனுக்கு ஆதரவு கிடைக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம கலக்கத்தோடு கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை கண்ணீர் வடிக்க சொன்னா கண்ணீரே கிடையாது. அல்லேலூயா. கண்ணீர் வடிச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இனி என்னதான் கண்ணை கசக்கினாலும் கண்ணீர் எல்லாம் வற்றி போய்விட்டது. கண்ணீர் சிந்துவதற்கு வழி இல்லை. ஆனால் ஒரு வழி உண்டு, இயேசு. அல்லேலூயா. நம் கண்ணீரை காண்கிற தெய்வம் இயேசு ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய கண்ணீரை காண்கிற ஒரே வழி. நீங்களும் நானும் வடித்த கண்ணீரை இந்த உலகம் காணாமல் இருக்கலாம். நீங்களும் நானும் வடித்த கண்ணீரை இந்த உலகம் ஏளனமாய் நினைக்கலாம். நீங்களும் நானும் வடித்த கண்ணீரை இந்த உலகம் அற்பமாய் நினைக்கலாம். இயேசு உங்கள் கண்ணீரை கவுண்டிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மீட்புக்காக, என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக தன் ஜீவனையை கொடுத்த இயேசு என் கண்ணீரை காண்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வடிக்க கண்ணீருக்கு பதில் இருக்கு. நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு பதில் இருக்கு. அல்லேலூயா. ஒரு சொட்டு ரத்தம் சிந்துகிற பொழுது கூட வேதனை, எவ்வளவோ வேதனை அனுபவிக்கிறோம். ஆனால் இயேசு தன் சரீரத்தில் ஒரு சொட்டு கூட இல்லாதபடிக்கு நம்மளுக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நீங்களும் நானும் மீட்கப்பட்டு ரட்சிப்பின் பாத்திரங்களாய் நிற்பதற்கு, பரலோக வாசிகளாய் மாறுவதற்கு, அவர் 1000 வருட அரசாட்சியிலே நீங்களும் நானும் இணைக்கப்படுவதற்கு, அவருடைய நித்திய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இணைக்கப்படுவதற்கு, நித்திய கல்யாணத்திற்கு நீங்களும் நானும் நியமிக்கப்படுவதற்கு அவர் நமக்காக தன் ஜீவனையை கிருபாதார பலியாய் கொடுத்து ஒரு சொட்டு இல்லாதபடிக்கு சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தினாலதாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? இந்த வருஷமும் இருக்கட்டும். என் மகன் இந்த வருஷம் இருக்கட்டும். இத்தனை ஆண்டுகால என் பிள்ளைகள் கண்ணீரோடு வாழ்ந்து விட்டார்கள். இனி வருகிற வருஷத்திலேயாவது என் பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும். என் பிள்ளைகள் கண்ணீர் இல்லாமல் வாழ வேண்டும். இந்த வருஷமும் இருக்கட்டும் என் பிள்ளைகள். அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தை நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு சுக வாழ்வை வைத்திருக்கிறேன். இந்த வருஷமும் என் பிள்ளைகள் இருக்கட்டும். போதும். கண்ணீர் வடித்தது போதும், துக்கப்பட்டது போதும், வேதனைப்பட்டது போதும். மகளே மகனே, நீ பாவம் செய்தது போதும். இனி நீ பாவம் செய்யாதே. தேவன் வந்த பொழுது சொன்னான், இனி நீ பாவம் செய்யாதே. 38 வருஷம் யானை படுக்கையில் கிடந்த மனுஷனை கர்த்தர் படுக்கை விட்டு எடுத்து நட என்று சொல்லி எடுத்து போய் என்று சொன்ன பொழுது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு வேசி கையில் களமாய் பிடிக்கப்பட்ட பொழுது எல்லோரும் கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு சொன்னார்,
அவளை பார்த்து, நானும் அவர்களைப் போல உன்னை நியாயம் தீர்க்க விரும்பவில்லை, இனி பாவம் செய்யாத உன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. எவ்வளவு வாய்ப்பு நமக்கு அப்பா கொடுத்திருக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகம் நம்மை இப்படிதான் தள்ளி கொண்டிருக்கிறது. பாவி பாவி பாவி, ஒன்றுக்கு உதவாதவன், நீசன், ஒரு பிரயோஜனம் இல்லை என்று இந்த உலகம் உறவுகள் நம்மை தள்ளிவிடலாம். ஆனால் ஒரு அன்பு கரம் நம்மை அரவணைக்கிறது. அல்லேலூயா. அந்த அன்பு கரம் தாங்க உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுப்பதற்காக, அரவணைப்பை கொடுப்பதற்காக ஆணிகள் வாங்கியது. சிலுவையில ஆணிகளை வாங்கினது அந்த அன்பு கரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு கரம் உங்களையும் என்னையும் அரவணைப்பதற்கும், உங்கள் கண்ணீரை என் கண்ணீரை வடிகிற கண்ணீரை துடைப்பதற்காகவும் ஆணிகள் வாங்கியது. அல்லேலூயா. இனி என் பிள்ளைகளிடத்தில் பாவம் இருக்காது, என் பிள்ளைகளிடத்தில் இனி பாவ கிரியைகள் இருக்காது, இனி பாவ கரங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு எனக்காகவே சிந்தப்பட்டது இயேசுவின் ரத்தம். அந்த ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷமும் வாய்ப்பு இருக்கு. என் பிள்ளைகள் இந்த வருஷம் கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நான் 2021 என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுக்கிறேன். 2022 என் பிள்ளைகள் கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நம்மள வாய்ப்பா கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய வாய்ப்பு, நல்ல ஒரு பெரிய சாக்கியம். அந்த தகப்பன் சொல்லுகிறார், மகனே மகனே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஆராதனை வேளையில் ஆண்டவரே நான் எந்த வார்த்தை பேசணும்னு சொல்லி அப்படி கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற பொழுது அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா சொன்னார், ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வசனத்தை பேச. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நம்மை தாங்குகிறது எந்த கரமா? நீதியின் வலதுகரம். அல்லேலூயா. நமக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே ஆணைகள் அடிக்கப்பட்ட அந்த நீதியின் கரம், ஐயோ என் பிள்ளை விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளை விழுந்துட்டான எழுந்திருக்க முடியாது என்பதற்காக விடவிடாதபடிக்கு தாங்கி கொண்டிருக்கிறது நீதியின் பலக்கரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அப்பா சொல்றாரு, மகளே நீ பயப்படாத, மகனே நீ பயப்படாத, இந்த சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாத, இந்த சூழ்நிலை உன்னை தள்ளிவிடாது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை நிமித்தமாய் நீ கீழே விட மாட்டாய். காரணம், விழக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் என் நீதியின் பலக்கரம் உன்னை தாங்கி பிடிக்கும். அல்லேலூயா. நம்ம அப்பா சொல்றாரு பாருங்க, என் நீதியின் பலக்கரம் உன்னை என்னை தாங்கி பிடிக்கும் என்று சொல்லி இருக்கிறது. என் அன்பு தேவப்பிள்ளை, நான் இனி எந்திருக்க முடியாது, இனி என்னால் எழுந்திருக்க முடியாது, எனக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற மகனை மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், மகனை மகளே நீ பயப்படாதே, என் நீதியின் பலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அந்த நீதியின் வலது கரத்துல தானங்க நம்மளை வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. உங்களை என்ன எப்படி வரைஞ்சி வச்சிருக்கிறாரா? அவருடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 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 நம்முடைய உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார். உங்களையும், உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் எல்லாரும் இப்ப எங்க இருக்கிறாங்க? உலகத்துல இல்ல, அவருடைய நீதியின் வலதுகரத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நீதியின் வலக்கரத்தால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை சரிஞ்சிடக்கூடாது, என் பிள்ளை வீழ்த்திடக்கூடாது, என் பிள்ளை விழுந்திடக்கூடாது என்று என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, அருமையான வார்த்தை.
வார்த்தை கர்த்தர் சொல்லுங்க. இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லிட்டு பயப்படாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்படிதானே? நீ பயப்படாதப்பா, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க எனக்கா இருந்திருக்காங்களா? நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க யாராவது இருந்திருக்காங்களா? 100 வருஷத்துக்கு மேல இருந்தது கிடையாது. கூடி போனா 120 வருஷத்துக்கு மேல இருந்தது கிடையாது. ஆனா இயேசு மட்டும்தான் 2000 ஆண்டுகளை கடந்து நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. 1000 ஆண்டுகளை கடந்து பிதா நம்மோடு கூட இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாருன்னா தேவன் மட்டும்தான். அவர் மட்டும்தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் கூட 24 மணி நேரம் இருக்கிறேன். அருமையான அக்கா நல்ல ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. பிள்ளையினுடைய கண்களை கட்டி தகப்பன் மறைந்து கொண்டார். பிள்ளை கண்ணை கட்டின உடனே பிள்ளை என்ன ஆயிடுச்சு? இருளாயிட்டு. தன்னை சுற்றி ஒரு இருள், யாருமே இல்லை. பாதுகாப்பற்ற நிலையில் நிற்கிறோமே, நம்ம பாதுகாப்பு இல்லை, பயம், திகில் அந்த மகனை ஆட்கொள்வது. ஆனாலும் தன் மகனை தூரத்தில் இருந்து கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் தகப்பன். பிள்ளையினுடைய கண் கட்டப்பட்டிருந்தாலும் கூட தகப்பன் கண்ணில் இருந்து பிள்ளை கட்டப்படல. அல்லேலூயா. பிள்ளையினுடைய தகப்பனுடைய கண் பிள்ளை மீது எப்படி இருக்கு? நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம அப்பா சொல்லி இருக்கிறாரு, உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை தொட முடியுமா? ஒருவேளை சொல்லுவாங்க, கண்ணை கட்டி எங்க விட்டது போல, காற்றுல விட்டது போல இருக்கும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம கஷ்டம், நம்முடைய பிரச்சனை, நம்முடைய போராட்டம், நம்முடைய இழப்புகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இப்ப எங்க எப்படி இருக்கு? கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி இருக்கு. திசை தெரியல, எங்க போறது எங்க வர்றது. கண்ணை கட்டி வீட்டுல விட்டாலே தெரியாது, எந்த செவரில் போய் முட்டோம்னு தெரியாது. ஆனா காட்டுல கொண்டு விட்டா என்ன ஆகும்? ஆனா பாருங்க, நம்ம அப்பா சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே. நான் உன்னுடைய தேவன். ஏங்க அவர் நம்முடைய தேவன். உரிமையா சொல்றாரு பாருங்க. எப்ப நான் அப்பா. அல்லேலூயா. இந்த உரிமை யாராவது சொல்ல முடியுமா? நான் உன்னுடைய தேவன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளை, அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிறார்னா நம்ம தப்பு செஞ்சாலும் நம்ம கூட தான் இருக்காரு. அப்படிதானே? பார்த்துட்டு இருக்காரு. நினைக்கிறோம். நான் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், அப்பா கண்ணை ஏமாத்திடலாம், அம்மா கண்ணை ஏமாத்திடலாம், அந்த அப்பா கண்ணை யாரும் மறைக்க முடியாது. அந்த அப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சகரியா 4:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய 7 கண்கள் இந்த பூமி என்ன செய்து கொண்டிருக்கிறதா? வாசிங்க. சகரியா 4:10. அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கைகளில் இருக்கிற தூக்குனரை எப்படி பார்த்துட்டு இருக்கான்? சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 7 கண்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. பூமியே எத்தனை கண்டமா தான் வகுக்கப்பட்டிருக்கு? 5 கண்டங்கள் தான். 5 கண்டங்களாக பகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எத்தனை கண் இருக்கு? 7 கண்கள். எங்கேயும் தப்ப முடியாது. கர்த்தருடைய 7 கண்கள் உங்களை என்னையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறது. யாரு கண்ணை வேணாலும் யார் வேணாலும் ஏமாற்றி விடலாம், மறைத்து விடலாம். நான் உங்களை, என் பிள்ளைகளை, மனைவியை மாற்றி விடலாம். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் என் கூடவே இருக்குன்னு சொன்னார் பாருங்க, அவரை நான் ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. அவரு கண்ணுக்கு மறைவா ஒன்றுமே நான் செய்ய முடியாது. ஏன்னா இந்த
இந்த பூமியில இருக்கிறது எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாக இருக்கிறார். ஒன்றையுமே மறைக்க முடியாது. அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றை மறைக்க முடியாது. அந்த தெய்வம் இன்னைக்கு சொல்லுகிறார், மகனே நான் கூடவே இருக்கிற ராஜா. அல்லேலூயா. நான் கூடவே இருக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதை யாராலும் சொல்ல முடியுமா? அக்கா தங்கச்சியுடைய மகன் மரித்து போனார். கூட இருக்கணும்னு போனீங்க. எத்தனை நாள் இருந்தீங்க? எத்தனை நாளுக்கா? அதுக்கு மேல இருக்க முடிஞ்சிச்சா? நம்ம பாட பார்க்கறதுக்கு யாரும் இல்லை. எல்லாருமே அப்படிதான். எத்தனை நாள் தான் நம்ம இருப்போம். ஆனா அக்கா கூட யார்தான் இருக்க முடியும்? ஏசப்பா தான் விலகாம இருக்க முடியும். நீங்களோ நாளோ 2 நாளோ 5 நாளோ 10 நாளோ தான் இருக்க முடியும். ஆனா இயேசு மட்டும்தான் எப்போதும் கூட இருக்க முடியும். அல்லேலூயா. அந்த அப்பா மட்டும் மறந்துடவே கூடாது. அந்த அப்பா மட்டும் விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. நம்ம அப்பா மட்டும்தாங்க 24 மணி நேரமா நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் நமக்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயத்தையுமே அவர் நம்ம கிட்ட நின்றுட்டு அதை செய்யாத இதை செய்யாதன்னா என்ன செய்ய மாட்டாரு, சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது கத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. கற்று கொடுத்ததுக்கு அப்புறம் அதை செய்யாதன்னு சொல்லி அவர்கிட்ட நம்மகிட்ட தடுக்கவே மாட்டாரு. பறிச்சு சாப்பிடாதன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சாப்பிடலன்னா என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி நீங்க பழத்தை சாப்பிடாதன்னு தடுத்திருப்பாரு? தடுக்கவே மாட்டாரு. சொல்லி கொடுக்கலாம் தடுப்பார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள், சத்தியத்தை அறியாத ஒரு நபர் தவறு செய்தால் கர்த்தர் போய் தடுப்பார். சத்தியம் தெரிந்து வேதத்தை குறித்து நன்கு அறிந்து தேவனை குறித்து அறிந்து இருக்கிற நபர் தவறு செய்தால் கர்த்தர் போய் அந்த தவறை தடுக்க மாட்டார். கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு நபர் தவறு செய்தால் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? எந்த மட்டும் போவான்னு விட்டுருவார். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தவறு செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வாரா? எந்த மட்டும் போவான், விட்டு பிடிச்சிருவார். கனி கொடுத்தா பார்ப்போம். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் தொன்றுகள் தளர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்யணும்? சகாயம் பண்ணுவேன். உதவியற்ற நிலையில, திக்கற்ற நிலையில உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு என்னால் முடிந்த சகாயமான காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கீங்க, எனக்கு இனி உதவி செய்ய ஆள், என்னாலையும் முடியாது, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை அப்படின்னு கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்தி, அல்லேலூயா, உங்களை தைரியப்படுத்தி, உங்களை ஊக்கப்படுத்தி, உங்களை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உனக்கு அதிசயம் செய்வேன், நான் உனக்கு விடுதலை தருவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உனக்கு சுகம் தருவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் தருவேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உன் வாழ்க்கையில உன்னை எல்லா மேன்மையிலும் நிறுத்துவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன், நான் உன் கஷ்டத்தை மாற்றுவேன், நான் உன் கடனில் இருந்து உனக்கு விடுதலை தருவேன், நான் உன் பொல்லாத வியாதியிலிருந்து விடுதலை தருவேன், நான் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை தருவேன் என்ற ஒரு சகாயத்தை சொல்லுகிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன். எப்படி
கடல்ல முங்கி தலை முங்கக்கூடிய நேரத்தில் தூக்கி பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லிட்டாரு, முங்க நம்மளை விடவே மாட்டார், அமிழ்ந்து போக விடவே மாட்டார். அல்லேலூயா. கடைசி நிமிடத்துல அவருடைய கரம் பலத்த வலது கரம் நீட்டப்படும். அல்லேலூயா. அவருடைய நீதியின் கரம். என வாசிங்க 18ஆம் சங்கீதம் 16வது வசனம். 18ஆம் சங்கீதம் 16வது வசனம் பாருங்க. உங்களை என்னை பார்த்து சொன்ன தகப்பன், பயப்படாதே மகனே மகளே சொன்னவர், நான் கூடவே இருக்கிறேன் சொன்னவர், நான் உன்னை பலப்படுத்துகிறேன் சொன்னவர், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் சொன்னவர் சொல்றாரு. உயரத்திலிருந்து கரங்களை நீட்டி ஜலப்பிரவாகம் எதை குறிக்கிறது? அழிவை குறிக்கிறது. அழிவில் இருந்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க? அழியக்கூடாது. என் பிள்ளை வாழணும். அல்லேலூயா. என் பிள்ளை கடல்ல அழிவி மூங்கிடக்கூடாது. என் பிள்ளை வியாதியில முங்கிடக்கூடாது. என் பிள்ளை கஷ்டத்துல கண்ணீர்ல முங்கிடக்கூடாது என்பதற்காக அவருடைய நீதியின் வலதுகரம் உங்களுக்கு நேராக நீட்டப்பட்டு உங்களை தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா. மகனே நீ பயப்படாதே, மகனே நீ பயப்படாதே, நீ கலங்காத, தைரியமாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? நம்ம தைரியமா. எப்படி தைரியமா இருக்கிறது? ஏசப்பா பார்த்துட்டு வரீங்க, அதான் தைரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அப்பா பார்த்துட்டு வா. நம்பிக்கையிலும் சந்தோஷத்திலையும் தைரியமா இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரின் விண்ணப்பத்தை கேட்பவர், என் ஜெபத்தை கேட்பார், அவர் எனக்கு பதில் கொடுப்பார். 20வது வசனத்துல சொல்றார், 18:20 கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாய் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை நோக்கி நீங்க வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் விருதாவாய் போகாது. நீங்க கர்த்தருடைய பாதத்துல வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீணா போகாதுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஒரு நாள் ஒரு நொடி பொழுது ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் 1000 பதில் உண்டு. ஒரு சொட்டு கண்ணீருக்கே 1000 பதில் என்று சொன்னால் நாளாரும் அந்த பாதத்துல கண்ணீர் வடிச்சு கடந்தா எத்தனை நன்மைகள். அல்லேலூயா. அம்மா அப்பா இன்னைக்கு சொல்றாரு, மகனே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் என்ன செய்வேன்? உன்னை தாங்குவேன். நம்ம சொந்தம், நம்முடைய பந்தங்கள், உறவுகள் எல்லாரும் எப்ப விழுந்து நொறுங்குவான் அப்படின்னு இந்த உலகம் எதிர்பார்க்கலாம். ஆனா விழுந்து நொறுங்க அப்பா விட மாட்டார். விழுந்து நொறுங்கன்னா என்னைக்கும் நொறுங்கி காணாமலே போயிருப்போம். இன்னைக்கும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா அவருடைய வலதுகரம் அன்று முதல் இன்று வரை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கோ உண்மையிலே எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டா உண்மையிலே எல்லாருமே அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதானே? ஏப்பா நான் செத்துருப்பானா, நான் அழிஞ்சு போனா எத்தனை புல்லு கூட இருக்காது. நான் சொல்ல முடியும். இன்னைக்கு உயிரோட இருக்கிறன்னா அன்னைக்கு தாங்கின கரம் தான் இன்னைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது. நம்மை இனியும் தாங்கும். எங்க அன்னைக்கு தாங்கின கரம் இன்னைக்கு தாங்கி கொண்டிருக்கிறது. இன்று தாங்குகிற கரம் நாளையும் தாங்கும், என் பேரையும் தாங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கண்ணு முன்னால உங்க குடும்பம் செழிக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத மகளே, திகையாத. வியாதியை குறித்து, கடனை குறித்து, பிரச்சனை குறித்து, போராட்டத்தை குறித்து, வழக்குகளை குறித்து நீதி செய்கிற தேவன் உங்களுக்கு முன்னே இருக்கிறார். நியாயம் செய்கிற கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் வாக்கு கொடுத்துட்டாங்க. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். நிச்சயமா அவரிடத்தில் நமக்கு சகாயம் கிடைக்குங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சகாயம் கிடைக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நான் முதல்ல வாசல் போட்டு நடத்த ஒரே ஒரு அக்கா இருப்பாங்க. பெரியார் நகர்ல இருந்து
அக்கா வருவாங்க, நடந்தே வருவாங்க. அந்த ஒரு அக்கா இருப்பாங்க, எங்க வீட்டு அக்கா கூட வரமாட்டாங்க. அந்த ஒரு அக்கா இருப்பாங்க. அந்த ஒரு அக்காவை நம்பி நான் முடிவு செஞ்சேன். அப்புறம் அந்த அக்கா அடுத்தால ஒரு அக்காவை கூட்டிட்டு வந்தாங்க. 2 அக்காவை 2வது வாரத்துல 2 அக்காவா மாறினாங்க. அடுத்து 3வது வாரம் அந்த அக்கா 3வது ஒரு பாட்டியம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அக்காவை வச்சு 1 2 3 4 ஏறிச்சு. சரியா? இன்னைக்கு பேலன்ஸ் பண்ணி இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் தைரியமா இருக்கேன்னா சரியா இந்த இடம் நிறைஞ்சிரும்னு நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் முதல் ஆராதனைக்கு என்னை அழைத்திருந்தார்கள். என்கிட்ட ஒப்பு கொடுக்கையில், அந்த சபை என்கிட்ட ஒப்பு கொடுக்கையில செங்குளத்துல நான் ஒரு சர்ச் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ இந்த பக்கத்துல ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த சபை பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் 3 பேர். இந்த பக்கத்துல அவங்க மனைவி பிள்ளைகள் சொல்லி 4 பேர், 4 3 7 பேர் இருந்தாங்க. முதல்ல நான் போயிருக்கிறேன். அப்போ என்ன டெஸ்ட் அடிக்காங்க. எப்படி டெஸ்ட் அடிக்காங்கன்னா எப்படி நடத்துறாருங்கிறதுக்காக பாட்டு படிச்சு ஆராதனை மட்டும் நடத்திட்டு செய்தி அந்த பொறுப்பாளர் கொடுக்கிற மாதிரி சரிட்டு போயிட்டேன். அதனால அவங்க என்னை பார்த்தோன்னே எப்படி இருக்கும், சரியா ஏற்றுக்கொள்ளல, மனசு இல்லை. இவர் என்ன பழையக்காரு, நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம் டிப்டாப்பா ஜம்முன்னு வருவாருன்னு பார்த்தா சாதாரண ஒரு தாடி கீடி வச்சு நிற்காரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சிரிப்போடு ஒரு சின்ன புன்னகையோடு வரவே வாங்கிருந்தாங்க. ஒரு வாரமா ஒரு சேர் போட்டு கொடுத்தாங்க, உட்கார்ந்து இருந்தேன். அதனால சரி ஐயா நீங்க பாட்டு படிங்கன்னாங்க. ஒரு பாட்டு படித்தேன். அதனால ஒரு பாட்டு அடுத்தால ஒரு பாட்டை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மூப்பர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு பாட்டை எடுத்து கொடுத்தாரு. என்ன இந்த பாட்டு படிக்காரா படிக்கலையா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோட மகிமை எல்லாம் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோட மகிமை எல்லாம் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. இந்த பாட்டை எடுத்து கொடுத்து இதை படிங்க. சரின்னு படிச்சு. எங்க அப்பா ஏசியா கூட இருக்கிறார். அல்லது எனக்கு தெரியும் பாட்டெல்லாம் முடிஞ்சது, வர்ஷிப் முடிஞ்சது, நீங்களே செய்தி கொடுத்துருங்க. அல்லேலூயா. அந்த செய்தி கொடுத்து கடந்து வந்தேன். மறுவாரம் அழைத்தார்கள், போனேன். மறுவாரம் போனேன், 7:14 இருந்துச்சு. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வாரம் போனேன், 14:30 மாறிச்சு. இப்ப 40க்கு மேற்பட்ட 50ல இருந்து அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் நம்ம நிச்சயம் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா உயர்வை காண்பீர்கள், நிச்சயமாய் செழிப்பை காண்பீர்கள், நிச்சயமாய் மேன்மையை காண்பீர்கள். தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். மகனே மகனை நீ கலங்காதே. அல்லேலூயா. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு, மகனை நீ பயப்படாத, கலங்காத, நான் உன்னை ஒரு ஸ்தானத்தில் நிறுத்துவேன். அல்லேலூயா. உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் உன்னை நிறுத்துவேன். காரணம், என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட
பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், எல்லாவற்றிலும் கூட வருகிறார், எல்லாவற்றிலும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதினால், இயேசு என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. இயேசு உங்க கூட இருக்கிறாருங்க. அந்த தெய்வம் சொல்றாரு, என் அன்பு மகளே மகனே பயப்படாதீங்க, எதுக்குமே பயப்படாதீங்க. அல்லேலூயா. எதற்குமே பயப்படாதீங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்களாம் பரீட்சிக்கப்பட்ட கல். எப்படிப்பட்ட கல்லா? பரீட்சிக்கப்பட்ட கல். கர்த்தருடைய வசனம் என்னும் அக்கினியினால் புடமிடப்பட்ட கல். உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த கல்லின் மீது மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார். நீங்க யார்? நாம யாருன்னு நமக்கு முதல்ல தெரியும். நாமெல்லாம் யாரு? பரீட்சிக்கப்பட்ட கல். உபத்திரவத்தின் குகையிலிருந்து தான் உங்களை என்ன செஞ்சாராம்? தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. பரீட்சிக்கப்பட்ட கல். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாருமே கட்டிடம் தாங்குகின்ற மூளைக்கல். அல்லேலூயா. நாம் யார் என்று கேட்டா உடனே சொல்லணும். நம்மளை பார்த்து ஒருத்தர் நீங்க யாருன்னு கேட்டுட்டாருன்னா என்ன சொல்லணும்? நீங்க மட்டும் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறார், உங்களுக்கு பலவீனம் இருக்கு, வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, ஆனா நீங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? உங்க தாயா, நாங்க பரீட்சிக்கப்பட்டவர்கள், நாங்க இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். நம்மள யாரு? இயேசுவின் பிள்ளைகள். எங்களுக்குள்ள மாம்சத்துல பயம் வரும், கலக்கம் வரும், நடுக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் ஒரு கரை எங்களை தாங்கி கொண்டிருக்கிறது. நாம ஒரு இடத்துல சாஞ்சி நிக்கையா விழமாட்டையா? எங்க? கண்மலையின் மீது. அல்லேலூயா. நம்ம கால் எங்க நிக்கிறது? கண்மலை மீது. என்ன வாசிக்க படிக்க பார்ப்போம். நம்முடைய காலை எங்க நிறுத்தி வச்சிருக்கிறாரா? கண்மலையின் மீது. ஹல்லேலூயா. அந்த கண்மலையா கிறிஸ்து. நம்மை தாங்கி கொண்டிருப்பது கண்மலை. நம்மளை விடுவாரா? நம்ம அஸ்திவாரம் எங்க இருக்கு? கண்மலையின் மீது போடப்பட்டிருக்கிறது. மழை வருகிற பொழுது அடித்து வாரி கொண்டு போகிற மணலில் போடப்பட்ட ஒரு அஸ்திவாரம் அல்ல. நீங்களும் நானும் எங்கே போடப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவாம் கண்மலையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்ட கட்டிடம். ஹல்லேலூயா. இந்த கட்டிடம் எது? எங்க அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு? கண்மலையாம் கிறிஸ்துவின் மீது. ஹல்லேலூயா. இது அசைக்க முடியுமா? காற்று புயல் வந்தாலும் பெருமழை சொரிந்தாலும் நாம் அசைக்க முடியாது. ஏன்னா நீங்களும் நானும் கண்மலையின் மீது கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் தேவன் சொல்லியிருக்கிறார், என் நீதியின் வலதுகரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் அல்லவா நம்ம கட்டப்பட்டு வைத்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்ம எதுக்கு கலங்கணும்? எதுக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்களை கொண்டு, உலகத்தின் நோக்கங்களை கொண்டு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அப்பா சொல்றார், மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிற அப்பா நம்ம கூட இருக்கிறார்.
நம்ம கூட நம்ம பிள்ளையை மன்னிக்க மாட்டோம். நம்ம கூட நம்ம பிள்ளைகளை மன்னிக்க மாட்டோம். ஆனா நம்மை நம்ம அப்பா மன்னித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நாம செய்த எல்லா தப்பிதங்களையும் நம்ம அப்பா இயேசு நம்மை மன்னித்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு இரக்கம் உள்ளவருங்க. அவர் சகாயம் பண்ணாம விடுவாரா? நமக்கு நிச்சயம் நல்ல சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க வாழ்க்கைக்கு சகாயம் பண்ணியே தீர்வார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல மதியான நேரத்தில், இந்த நல்ல பகல்கால வேளையில் அப்பா, ஓ தகப்பனே, உம்மை நாடி தேடி வந்திருக்கிற உடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீங்க தைரியப்படுத்தும்படியாய், திடப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஒரு வார்த்தை கொடுத்திருக்கீங்க. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஓ தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அப்பா, நீர் இந்த தருணத்தில் சொல்லுகிறது, மகனே நீ பயப்படாதே, மகனே உன்னை திடப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன் என்று வாக்கு கொடுத்து உன்னுடைய பிள்ளைகளை விட்டு விடாதபடிக்கு, அழித்து விடாதபடிக்கு உன்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னுடைய அன்பு பிள்ளைகளை நீ தாங்குவதற்காய் நன்றி தகப்பனே. உன்னுடைய நீதியின் கரத்தினால் உன்னுடைய அன்பு பிள்ளைகளை நீ தாங்குவதற்காய் நன்றி கர்த்தாவே. உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், உன்னுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், உன்னுடைய பிள்ளைகளுடைய வேதனைகள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. மகள் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலும் எந்த விதத்திலோ பயந்து நடுங்காதபடிக்கு பயத்திலிருந்து மீட்டெடுப்பீராக, கலக்கத்திலிருந்து மீட்டெடுப்பீராக ஆண்டவரே, வியாதியிலிருந்து மீட்டெடுப்பீராக, கடனிலிருந்து மீட்டெடுப்பீராக, பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பீராக. அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு இந்த பகல்கால வேளையிலே நீர் சகாயம் பண்ணுங்க டாடி. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அதிசயம் செய்யுங்க. எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது முறியடிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிய கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுதலை ஆக்கட்டும். அந்த ஆவிகள் இடத்திலிருந்து எல்லா பொல்லாத ஆவிகளும் நிர்மலமாக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உங்க பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்பட ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து உங்க பிள்ளைகளுக்கு நீ சகாயம் பண்ணுங்கப்பா, உங்க பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்கடி, உதவி செய்யுங்கப்பா. என்னால இங்க முடியாது, என்னால இங்க மேல முடியாது என்று கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. இப்பொழுதே ஒரு அற்புதம், இப்பொழுதே ஒரு அதிசயம் நடக்கட்டும் டாடி. எல்லா கட்டுகளும் அழிக்கப்படட்டும் ஐயா, எல்லா
இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை செய்வீராக. அவங்க கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. ஓ, நல்ல வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஓ, வேதனையை நீக்கி போடுவீராக ஆண்டவரே. முடக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. அவருடைய படுக்கையை மாற்றி போடுவீராக ஆண்டவரே. நடமாட செய்வீராக. ஆரோக்கியமாய் சௌக்கியமாய் நடமாட செய்வீராக ஆண்டவரே. வேதனைகள் நீங்கட்டும் ஐயா. கட்டிகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பிரச்சனைகள் நீங்கி போகட்டும். போராட்டங்கள் நம்ம விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மகா விடுதலை, ஒரு சகாயம் பண்ணுகிறது. உங்க பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணி விடுதலை செய்ய பெரிய காரியங்களை செய்ய நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஏசாயா 40:41 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 10வது வசனத்தின்படி உங்க பிள்ளைகளை தைரியப்படுத்தி திடப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து நீதியின் வலது கரத்தினால் ஆண்டவரை என்றைக்கு நீர் தாங்கும்படியா ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பினார். உங்களுடைய கரம் அவர்களை விட்டு பிரியாது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.